ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பாக்கெட் பாலை காய்ச்சி அது காய்ச்சிற ஸ்டேஜில் அதில் நான் லெமன் பிழிஞ்சுக்கிறேன். கரெக்டாக அது பொங்கி வர டைமில் நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சுக்கலாம். ஸோ தட் அது பொங்கி வரும்போதே பன்னீர் தனியாக வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் அது ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி தனியாக செப்பரேட் ஆகி வந்த போது நம்ம ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் நம்ம வடிகட்டிக்கலாம். அந்த வடிகட்டுற தண்ணியை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண வேணாம். வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதனால் நம்ம அதை அப்படியே ஒரு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நல்லா தட்டி அது மேலே நான் ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறேன். ஸோ தட் மீதி இருக்கிற தண்ணியும் அடியில் வந்துடும். இந்த தண்ணியை வந்து நான் தனியாக ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்துடும் பன்னீர். இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு அதை கட் பண்ணிக்கலாம் க்யூப்ஸாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஹோம்மேட் பன்னீருங்கிறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.